வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகள் போகாமல் ஒளி தத்துவம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்ம வாழ்க்கையில சம்பவங்களாக உருவெடுக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல துலாம் ராசி 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 12ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல குரு 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஆண்டு கிரகத்துல எந்த வித மாற்றமும் இல்லை. மாத கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராசி அதிபதியாக சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாச கடைசியில், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருகிறார், நீச்சம் அடைகிறார். இருந்தாலும் குருவின் பார்வையினால நீச்ச பங்கம் பெற்று கேதுவோட சேர்கிறார். அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாத செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம், அவரோட ஓன் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதே சமயத்துல செவ்வாய் 8ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார் மாச கடைசியில. ஸோ இத்தகைய ஒரு பயிற்சி துலாம் ராசிக்காரங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியே ஓரளவுக்கு 11ஆம் இடத்துல முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த மந்த் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் அவருக்கு பிடித்த புதனோட சேர்ந்து இருக்கிறார், தவறு இல்லை. பிடித்த கொஞ்ச நாட்கள் சனியின் பார்வை பெறுகிறார். எப்போ ராசிநாதன் சனியின் பார்வை பெறுகிறாரோ அந்த டைம்ல கொஞ்சம் மன உளைச்சல்கள், டென்ஷன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும், உடம்பை பார்த்துக்கணும், மனதை பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு இருக்கு. செவ்வாய் மாச கடைசியில் 8லேருந்து நீங்கி 9க்கு வர்றது ஒரு நல்ல விஷயங்கள். இது வரைக்கும் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் 8ல குரு இருந்து சில நிதி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் முடங்கின மாற ஒரு விஷயமாகவும், நிறைய விரயங்களும், கொஞ்சம் வெளிநாடு மாநிலம் போகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புத்திர விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் செய்து கொடுக்கறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருந்து உடம்பு அது மாதிரி சில நோய்கள்ல ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தவறு இல்லை. அதே சமயத்துல இப்போ மெயினா பாத்தீங்கன்னா அந்த சூரியன் 10ஆம் இடத்துல வரைக்கும் இருந்தது 11ஆம் இடத்துக்கு வருது. பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் நீங்க என்ன ஒரு முயற்சி எடுத்து சில தொழில் விஷயமாவோ ஒரு வியாபார விஷயமாவோ பண்ணதுக்கு ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் தப்பு இல்லை. இருந்தாலும் சில நாட்கள் ஒரு சனியின் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்ப்பு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ பொதுவாக ஜூலை மாதம் போட்ட நீங்க எஃபோர்ட்ஸ்க்கு இப்போ சில முயற்சிகளுக்கு தக்க பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு 8ஆம் இடத்துல இருந்து வெளிநாடு விஷயங்கள், பங்கு சந்தை அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வமும் சில விஷயங்கள் கொடுக்குறாருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு 8ல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நிதி கொடுத்தது ஒரு பக்கம் போனது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருந்து திரும்பி வராம வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதுசா வரவங்களோட பழக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் 5ஆம் இடத்துலயே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெற்றிருக்கனால கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல மனசுல ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும். அது மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன ஒரு முயற்சிகள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி, ஜூலை மாதம் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபமும் ஒரு ரெகக்னிஷனும் பெனிஃபிட்டும் மார்க்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு, உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஜாதக அமைப்பு தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நான் சாதகமான அமைப்பு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர இது துல்லியமான பலன்களாக இருக்க முடியாது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகள் நடக்குதுங்கிற வச்சுதான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் மாத கிரகங்களோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது,
சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அது ஒரு அருமையான ஒரு பொசிஷன். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆட்சி பலத்தோடு இருக்கிறதால் தவறில்லை. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குரு நீடித்து ஆகஸ்ட் மாசம் முழுக்கும் அவர் வந்து ராசியை 5ஆம் பார்வையா பார்த்து இருக்கிறது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்திலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ரைட்டுங்க. ஆண்டு கிரகத்துல எந்த விதத்துலயும் ஒரு பயிற்சி இல்லை. அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா புதன்கிற அந்த ராசி அதிபதி கன்னி ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சிம்மத்துல நட்பு வீட்டுல இருக்கிறவர் மாத கடத்தியில ஒரு 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் வக்ர ரீதியாக 11ஆம் இடம் கடகத்துக்கு போகிறார். தவறில்லை. அதே சமயத்துல 27ஆம் தேதி மாதம் கடைசி ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி கன்னி பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து குருவின் பார்வை பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார். ஸோ அதுவும் ஒரு அமைப்பு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிம்மம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருப்பது 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட பெறுகிறார் ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அதே சமயத்துல செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு மாத கடைசியில மாறுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2024 இருக்கிறது. இத்தகைய அமைப்பு வந்து கன்னிராசிக்கு எந்த மாதிரி ஒரு இது கொடுக்குதுன்னா ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் நட்பு வீட்டில் இருப்பது நல்ல ஒரு விஷயம். ஸோ புத்தி சுவாதீனம் நல்ல ஒரு திறமையா செயல்படுகிறது, ஓஸ்ட் செயல்படுகிறது, உத்வேகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தொடர்ந்து தான் இருக்க போகிறது. அதே சமயத்துல சனியின் பார்வை கொஞ்சம் பெரும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைப்படு அலைச்சல் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதும் உடம்பு கொஞ்சம் உபாதை ஆகிற விஷயங்கள் இருக்கும். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓவர் ஒர்க்கோ ஓவர் திங்கிங்கா பண்ணி நம்ம எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய நம்ம டயர்டு ஆகிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயின் பார்வையும் ராசி அதிபதி ஆகிய புதன் பெறுகிறார். அதே சமயத்துல சனியும் ராசி அதிபதி ஆகிய புதனை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம பண்ணிடுவோமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருப்பது வந்து நல்ல ஒரு விஷயம்தான். 3ஆம் இடத்தை செவ்வாயை பார்ப்பது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த சகோதர விஷயங்கள், இடம், வீடு, நிலம், பூமி அது மாதிரி விஷயத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்துல இருந்து சுப காரியங்கள் தடையை கொடுக்கக்கூடியது அல்லது ஒரு அந்நியர் ஒரு தொடர்பு பெற்று அதுல வந்து அவ்வளோ வந்து நம்ம ஒன்றும் ஒரு ப்ரொடக்டிவா போக முடியலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். ராகு எப்போ பயிற்சி ஆகிறாரோ உங்க சுப விஷயங்கள் தடைகள் அதுவும் நீங்குது அடுத்த வருஷத்துல. பட் இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், கேட்டரிங் அதுலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல சில வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு போயிட்டு வர்றது